ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் ஈவினிங் டு ஆல். இப்போ நடக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் இப்போ நமக்கு இந்த நியமன தேர்வுக்கு முன்னாடி நமக்கு இந்த டெட் பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா 2013 அண்ட் 2017 இருக்கக்கூடிய நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அதில் இப்போது கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம போன வீடியோவில் கூட நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இப்போ டெம்பரவரி டீச்சர்ஸை போடுறதுல ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. அந்த டெம்பரவரி டீச்சர்ஸை போடுறதுனால இன்னும் ஒரு 1 இயருக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த டெட்டு பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இம்மிடியேட்டாக செய்ய வேண்டிய ஒரு ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 2013 அதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டத்தில் பாஸ் பண்ண அந்த டெட்டு கேண்டிடேட்ஸ் வந்து இம்மிடியேட்டாக கவர்மெண்ட் சைடுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கேட்டகரி மூலிமா அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்துறது லேட் ஆகும்போது கண்டிப்பாக அவங்க டெம்பரவரி டீச்சர்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 1 இயருக்கு எதுவுமே பண்ண முடியாது. அப்போ இந்த 1 இயர், அதாவது அந்த டெம்பரவரி டீச்சர்ஸை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய இன்ஃபர்மேஷன் கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். அதுதான் வந்து ஒரு மெயினாக இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமே வந்து அதுதான். அதனால் இந்த இருக்கக்கூடிய, ஏன்னா நம்ம ஸ்கூல் வந்து June 4 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த June 4 ஸ்டார்ட் ஆகுது. June 4 ஸ்டார்ட் ஆன உடனே ஒவ்வொரு ஸ்கூலுடைய ஹெச்எம்ஸ்க்கும் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சர்க்குலர் எல்லாமே பாஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நமக்கு June 4 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னிங்கன்னா நமக்கு அதுக்கு முன்னாடியே இப்போ June 1லேருந்து இன்றைக்கி நம்ம June 1, 2, 3க்குள்ளே என்ன ஆகுனா கம்ப்ளீட்டாக எல்லா சர்க்குலரும் நம்ம ஒவ்வொரு ஸ்கூலுடைய ஹெச்எம்முக்கு வந்து பாஸ் ஆகிடும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல் ஓப்பன் பண்ண உடனே அந்த டெம்பரவரி டீச்சர்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதில் இன்னும் ஒரு சில பேர் வந்து இன்னும் அந்த பழைய மனநிலையிலே இருக்கீங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நாங்கள் ஆல்ரெடி டெம்பரவரி டீச்சர்ஸாக இருக்கோம். இப்போ நீங்கள் கமெண்டில் கூட நிறைய பார்க்கலாம். நாங்கள் டெம்பரவரி டீச்சர்ஸாக இருக்கோம், பட் எங்களுக்கு வந்து சேலரி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு. எப்போதுமே இந்த சேலரி பேஸ் பண்ணி உங்களுடைய பர்மனெண்ட் நேச்சரை வந்து, அதாவது பர்மனெண்ட்டாக கிடைக்க வேண்டிய ஒரு ஜாப்பை நீங்கள் டெம்பரவரியாக செய்யக்கூடாது. சரிங்களா? அதுக்கு நீங்கள் சப்போர்ட்டும் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அந்த பர்மனெண்ட்டாக ஜாப் கிடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் 1 or 2க்கு கிடைக்கக்கூடிய இந்த பர்மனெண்ட் ஜாப்பை வச்சு நம்மளால் ஃபர்தராக என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நம்மளை வந்து ஒரு அடுத்த நிலைமைக்கு கொண்டு போக முடியாது. அதனால் நீங்கள் மட்டும் கிடையாது, பின்னாடி வரக்கூடிய ஆட்களும் அதனால் பாதிப்படைவாங்க. அதே மாதிரி டெம்பரவரி டீச்சர்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அதே மாதிரி ரொம்ப பழக்கப்பட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் அந்த டெம்பரவரி போஸ்டிங்குமே கொடுப்பாங்க. எல்லாருக்குமே அது கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் கிடைக்காது. அதுக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன் வேணும், நிறைய பேர் அதுக்கு தெரிஞ்சிருக்கணும், அது மூலிமா கூட அவங்க போடுவாங்க. அதில் கிடைக்கக்கூடிய அந்த சொற்ப பணம், இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங் சேலரியில் வந்து இப்போ உங்கள் ரேஞ்சுக்கு இருக்கக்கூடிய 50+ வாங்குறாங்க. இனிஷியலாக ஜாயின் பண்ணவங்க எல்லாமே 50+. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 15,000 to 20,000 ரூபா பெரிய தொகையே கிடையாது. சரிங்களா? பர் டேவுக்கு வந்து நமக்கு தௌசண்ட்ஸே கிடையாது. இதை கூட ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க, சார் ஒரு நாளைக்கு வந்து எங்களுக்கு 1000 ரூபா கூட இல்லை அப்படிங்கிறதுக்கு. அப்போ அந்த சொற்ப பணத்துக்கு வந்து நம்ம ஒரு டெம்பரவரி டீச்சர்ஸாக, ஒரு குவாலிஃபைடு டீச்சர்ஸாக இருந்தும் கூட அந்த ஜாப்புக்கு நம்ம ஏன் வந்து அதுக்கு ட்ரை பண்ணணும்? அந்த ஒர்க்குக்கு யாருமே ஆக்சுவலாக ஜாயின் பண்ணவே கூடாது. நீங்கள் அப்படி ஜாயின் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கிறதுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சொற்ப பணத்துக்கே நமக்கு 1 இயரை வந்து ஓட்டலாம், 1 இயர்ஸ் வந்து டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணாமல் இந்த டெம்பரவரி டீச்சர்ஸை வச்சு நம்ம ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. சரிங்களா? இதை அவங்க மற்றதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர இந்த டீச்சிங் ஜாப்பில் வந்து அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நமக்கு டெம்பரவரி அப்படிங்கிறது எப்போவுமே யாருக்குமே வந்து ஒரு சேஃப் ஜோன் கிடையாது. அதனால் பர்மனெண்ட்டாக போடுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நீங்கள் மூவ் பண்ணுங்கள். எல்லாருமே அதுக்காக தான் மூவ் பண்ணணும். அதுக்காக நீங்கள் இம்மிடியேட்டாக அதை தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்துறதுக்கு தாமதமாகும்போது 2013லேருந்து இது வரைக்கும் பாஸ் பண்ண எல்லா டெட் கேண்டிடேட்ஸுக்கும் அது மிகப்பெரிய இடியாக வந்து அமையும். சரிங்களா? அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த 2013லேருந்து பாஸ் பண்ண ஈச் அண்ட் எவ்ரி டெட் பாஸ்டு கேண்டிடேட்ஸ் எல்லாருமே இம்மிடியேட்டாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, ஒன்று அதுக்கான போராட்டத்தை வந்து நீங்கள் முன்னெடுக்கணும். 1. 2வது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் தனித்தனியாக நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம போராடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஆட்களை தான் வந்து உங்களால் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும். பட் நீங்கள் ஓவராலாக அந்த உங்களுடைய தாட்ஸை வந்து இம்மிடியேட்டாக நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா எல்லாருமே ஒரே இடத்துக்கு சேர்ந்து அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தணும். அது இம்மிடியேட்டாக தெரியப்படுத்தணும். நீங்கள் லேட் பண்ண உங்களுடைய அந்த ஜாப் கிடைக்கக்கூடிய நேச்சர் வந்து மாறி போயிடும். அந்த 1 இயர் கேப்லேயே நிறைய பேருக்கு வேறு சுச்சுவேஷன்லாம் அமைஞ்சிடும். ஏன்னா நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸில் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் சார் எனக்கு 45, 50 ஆகிடுச்சு,
சில பேர் 55 சரிங்களா. அதனால் நிறைய ஏஜ்டு பீப்புள்ஸ் இருக்கிறதுனால இனியும் தாமதப்படுத்தாமல் உடனடியாக நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரியப்படுத்தணும். அதை உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலியமாகவோ, ஒரு சில பேருக்கு உள்ளே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் கூட ஆட்கள் இருப்பாங்க, அவங்க மூலிமா தெரியப்படுத்துங்க. இல்லை ஏதாவது வக்கீல் மூலிமா கூட நம்ம கவர்மெண்ட் சைடில் ஒரு கேஸ் போட்டு கூட தெரியப்படுத்துங்க. பட் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் லேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்முடைய ஜாப் செக்யூரிட்டிக்கு அது கிடையாது சரிங்களா. அதனால் லேட் பண்ணாதீங்க. அதே மாதிரி டெம்பரரி ஜாப் இருந்தாவே போதும் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க ஒரு சில பேர். அதனால் பர்மனெண்ட் ஜாப்புக்கு என்ன நமக்கு பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறத இம்மிடியேட்டாக மூவ் பண்ணி அதுக்கான வேலையை வந்து செய்ய பாருங்கள். இதுவும் நமக்கு ஜூன் 10க்குள்ளே, ஆக்சுவலாக ஜூன் 4th வந்து ஸ்கூல் ரீஓப்பனிங் ஆகிடுது. அதனால் ஓப்பன் ஆன உடனே அந்த டீச்சர்ஸை வந்து அவங்க எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி அது வில்லிங்காக இருக்கக்கூடிய அந்த டெம்பரரி டீச்சர்ஸ் தான் நம்ம இருந்தாலே போதும், நமக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் பக்கத்துலேயே இருக்குது, நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது, ஸோ இப்போதைக்கு அதை ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இருக்கும்போது இம்மிடியேட்டாக அந்த இடம் வந்து ஃபில் ஆகிடும். அதனால் அவங்க வந்து இந்த பர்மனெண்ட் போஸ்டிங் போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கேட்டால் வந்து எங்களுக்கு கவர்மெண்ட்டில் வந்து அமௌண்ட் இல்லை, சேலரி கொடுக்குற அளவுக்கு கஜானா காலியாக இருக்குது அப்படிங்கிற பல ரீசன்ஸ் அவங்க சொல்லுவாங்க, தள்ளி போட்டு போவாங்க. பட் மற்றது எல்லாத்துக்குமே இருந்தாலும் கூட இது இம்மிடியேட்டாக நம்ம செய்யணும். அதை செய்கிறதுக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அதை ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால் லேட் பண்ணாதீங்க. அதை பண்ணணும் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி கேண்டிடேட்ஸ் சரிங்களா, உங்களுடைய நம்பரை நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு உங்களுடைய நம்பரை கொண்டு அனுப்புங்க. எல்லோரும் ஒரு நாள் அதை கோஆர்டினேட் பண்ணி என்ன ப்ராசஸ் செய்ய முடியும் அப்படிங்கிறத செய்யலாம். நம்முடைய நம்பர் வந்து 9363462636 சரிங்களா. 9363462636 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து அதை கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தலாம். இம்மிடியேட்டாக எல்லாருக்கும் அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்யலாம். தேங்க்யூ ஸோ மச்.